Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 3, அதாவது மேட்ரிசஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸோட பேசிக்ஸ் அண்ட் அதை பற்றி இருக்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் மேட்ரிசஸ்குள்ளே இருக்க டைப்ஸ் என்ன, ஆப்ரேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் அப்படிங்கிற சாப்டரில் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் அரே ரிட்டன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரோஸ் அண்டு காலம். அப்போ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் அரே அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ், அதை வந்து நம்ம ரோஸ் அண்டு காலம்ஸில் எழுதுவோம். இப்போ ரெக்டாங்கிள்னா நமக்கு இப்படி இருக்கும், ரைட்? ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கலாக ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், ரைட்? இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ்குள்ளே நம்ம நம்பர்ஸ் எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இப்படி எழுதுறீங்கன்னு வைங்க, இது ஒன் ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட். இதே மாதிரியே நம்பர்ஸ் மட்டும்தான் இல்லை, வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் எது வேணால் எழுதலாம், ABCD EF இப்படி கூட எழுதலாம், ரைட்? இது ரெக்டாங்கிள்குள்ளே நம்பர் எழுதுறது. அப்போ மேட்ரிக்ஸ்னா என்ன? ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர். ஸோ அப்போ இந்த ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்குது, பட் இந்த எண்ட் பாயிண்ட்ஸ், இந்த இன்பிட்வீனில் இருக்க கேப் மட்டும் நம்ம கேப் விட்டுருவோம், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள், இதுதான் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட், ரைட்? ஸோ அப்போ இது எப்படி எழுதுறோம்? இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்போ ரோஸ்னா என்னென்னா ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரோன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலம் அப்படின்னு பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கீழே ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் தி மேட்ரிக்ஸோட டைப், ரைட்? ஒரு மேட்ரிக்ஸ் இது, ரைட்? இதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னென்னா A11 A12 A13 அந்த மாதிரி போயிட்டு A1n வரைக்கும் வரும். அப்போ n காலம்ஸ் இருக்குது இதில். சிமிலர்லி A21 A22 அண்ட் ஸோ ஆன் A2n வரைக்கும் எழுதுறேன். சிமிலர்லி AM1 AM2 அண்ட் ஸோ ஆன் AMN வரைக்கும் நம்ம எலிமெண்ட்ஸ் எழுதுறோம்னு வைங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு மேட்ரிக்ஸ், ஒன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இப்போ இதில் ரோஸ்னால் என்னது? ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரோ. ஸோ 1 2 3 இந்த மாதிரி நீங்கள் எழுதுறதெல்லாம் ரோஸு, ரைட்? அப்போ வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 1 2 3 4 இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலம்ஸு. அப்போ ஒரு மேட்ரிக்ஸுங்கிறது இது பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மில் இருக்கா? ஸோ ரெக்டாங்கிள் ஃபார்மில் தான் இருக்கணும்னு இல்லை, ஸ்கொயர்லேயும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நம்ம நம்பர்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸை எழுதுறது, ரைட்? இப்போ இங்கே பொசிஷன் ஆஃப் திஸ் எலிமெண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த எலிமெண்ட்டோட பொசிஷன் என்னன்னா A1,1ன்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோ, செகண்ட் ஒன் காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க என்ட்ரி, ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்க என்ட்ரி. இப்போ இது பாருங்கள், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். அப்போ இது என்ன? mth ரோவில் செகண்ட் காலமில் இருக்க என்ட்ரி. அப்போ இது ஃபைனலி mth ரோவில் nth காலமில் இருக்க என்ட்ரி. அப்போ எத்தனை ரோ இருக்குது நமக்கு? ஸோ 1 2 3 4 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிங்கன்னா m ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1 2 3 4 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிங்கன்னா n காலம்ஸ் இருக்குது. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா m/n. இதை படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்? m/n, m கிராஸ் n கூட படிக்கலாம், ஆர் m/n அப்படின்னு படிப்பாங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து m/n மேட்ரிக்ஸ். இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நான் இப்போ கீழே நான் மேலே சொன்ன விஷயங்கள் தான் இங்கே எழுதியிருப்பேன். தி அபவ் மேட்ரிக்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை. ஸோ மேட்ரிக்ஸஸ் யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்பர் கேஸ் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரில் சொல்லுவோம். கேபிட்டல் A = AIJ, வேறு MIJங்கிறது m கிராஸ் nங்கிறது அதோட ஆர்டர் m/n மேட்ரிக்ஸ். ஆர் A = சிம்பிளி AIJ அப்படின்னு எழுதலாம். அந்த AIJ தான் வந்து நமக்கு என்னது? த AIJs. இது வந்து ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் எதாவது வேணா இருக்கலாம். நம்ம இங்கே பார்க்க போகிறது எல்லாமே ரியல் மேட்ரிக்ஸ் பற்றி தான் பார்ப்போம், ரைட்? ஸோ அப்போ ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், ஆர் கால்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். அந்த AIJs தான் வந்து நமக்கு என்ன? எலிமெண்ட் A11 A12 A1n இதெல்லாம் நமக்கு வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, தென் பிலாங்ஸ் டு தி ith ரோ அண்ட் jth காலம். நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த எலிமெண்ட்டில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ரோவோட ரெப்ரசன்டேஷன், செகண்டில் இருக்கிறது காலம். அப்போ ith ரோவில் jth காலமில் இருக்க எலிமெண்ட்டை தான் நம்ம I, J AIJ அப்படின்னு சொல்லுவோம். இஸ் கால்டு I, jth எலிமெண்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் A. அந்த மேட்ரிக்ஸ் ஏவோட I, jth எலிமெண்ட் அப்படின்னு இதை சொல்லலாம். திஸ் மேட்ரிக்ஸ் A கண்டைன்ஸ் எவ்வளோ ரோஸு? m ரோஸு அண்ட் n காலம்ஸ். அப்போ ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன சொன்னோம்? மேலேயே சொன்ன அதை நான் உங்களுக்கு m/n. அப்போ ஆர்டர் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, 2 ரோ 3 காலம் இருக்குன்னா 2/3 மேட்ரிக்ஸ், 3 ரோ 4 காலம் இருக்குன்னா 3/4 மேட்ரிக்ஸ். அப்போ ரோவோட ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதணும், அதுக்கு பின்னாடி வர்றது காலம், ரைட்? தட்ஸ் ஆல். இதுதான் மேட்ரிக்ஸோட பேசிக். இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், என்னென்ன மேட்ரிக்ஸ்லாம் நமக்கு டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் நான் இதில் வந்து மொத்தமாக இந்த சாப்டர் 3க்கு தேவையான மொத்த விஷயத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பேசுகிறேன், பேசிக் எல்லாத்தையும். தட் இஸ் அடுத்து வரப்போகிற செக்ஷன், ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம ஜஸ்ட் ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்த செக்ஷன் ஆப்ரேஷன்ஸ், ப்ளஸ், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், இது எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவிலே பேசிடலாம், ரைட்? ஸோ அப்போ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? மேட்ரிக்ஸ் பேர்லேயே இருக்குது ரெக்டாங்குலர். அப்போ மேட்ரிக்ஸு
இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ரெக்டாங்குலராக இருக்கும். ரெக்டாங்குலர்னால் இப்போ மேலே பார்த்தா ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அப்போ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆயிரும்? இப்போ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குன்னா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக மாறிடும். ரைட், ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 2 ரோ தான் இருக்குது, 2 காலம் தான் இருக்குன்னா அது ஒரு ஸ்கொயருக்குள்ளே வந்துடும். இதே வந்து 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ரெக்டாங்கிளாக வரும். அவ்வளோதான் ஐடியா. ரைட், அப்போ இஃப் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோஸ் அண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், சாரி, இஃப் தி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் தி மேட்ரிசஸ் ஆர் நாட் ஈக்குவல், ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா சச் அ மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது. அப்போ இதில் எத்தனை ரோ இருக்குது? நமக்கு 1 2 2 ரோ இருக்குது. எத்தனை காலம்? 1 2 3. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் கேட்குறாங்கன்னா என்னது? 2/3. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்ன? ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ நான் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் நோ, இப்படி ஓப்பன் ப்ராக்கெட்டில் கூட நம்ம எழுதிக்கலாம். ரைட், ஸோ 1 2 3 4 5 6. இப்போ இதில் எத்தனை காலம் இருக்குது? எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 3 ரோ. எத்தனை காலம் இருக்குது? 2 காலம். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/2. ரெண்டும் சேமா? நோ. ரைட், 2/3 வேறு, 3/2 வேறு. ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, அதெல்லாம் நம்ம ஈக்குவாலிட்டி ஆப்ரேஷன் வரப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? மேலே பேசுனது ரெக்டாங்குலர்னால் என்ன அர்த்தம்? ரோவும் காலமும் ஈக்குவலாக இல்லைன்னா ரெக்டாங்கிள். அப்போ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து என்னது? நமக்கு ஸ்கொயர். அவ்வளோதான். இஃப் தி நம்பர் ஆஃப் ரோஸ், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கோ அந்த ரோஸும் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்குன்னா தென் சச் அ மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு என்னது? எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், ஏங்கிறது 1 2 3 4. இப்போ இதில் எத்தனை ரோ இருக்குது? 1 2 2 ரோ. எத்தனை காலம்? 2 காலம். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2/2. இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த பி மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஸோ பி என்ன இருக்குது? ஏபிசி DEF GHI. ஸோ இது வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். அப்போ இதோட ஆர்டர் என்ன? நமக்கு எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது. எத்தனை காலம்? 3 காலம். அப்போ 3/3. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3/3. அப்போ ரோவும் காலமும் சேமாக இருக்குது அப்படின்னா அது நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுறதால அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட்லேயே எழுதலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எழுதுறதால இட் இஸ் மீனிங் அது ஸ்கொயர்னு அர்த்தம் இல்லை. இங்கே பாருங்கள், ரெக்டாங்குலர் கூட நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அவ்வளோதான் கண்டிஷன். ஓகே, தென் டயக்னல் மேட்ரிக்ஸ். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய பேசுவோம். டயக்னல்னா என்ன? ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு நமக்கு என்னென்ன டயக்னல்ஸ் வரும்? ஸோ இப்போ நமக்கு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வைங்க. ஸோ இதோட டயக்னல்ஸ் என்ன வரும்? ஸோ இது ஒன் ஆஃப் தி டயக்னல், as well as இதுவுமே ஒன் ஆஃப் தி டயக்னல். ரைட்டா? பட் நம்ம மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்னலை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீடிங் டயக்னல் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை தான் நம்ம டயக்னலாக பேசுவோம். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து நம்ம பேச மாட்டோம். ஓகே, அப்போ டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா அந்த டயக்னலில் இருக்க என்ட்ரி மட்டும் நமக்கு வரணும், மற்ற எல்லா என்ட்ரியும் ஜீரோவாக இருக்கணும். அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னவாக இருக்கணும்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்படின்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். இஃப் ஆல் தி என்ட்ரிஸ் அதர் தேன் தி லீடிங் டயக்னல். லீடிங் டயக்னல் இது நான் அதுக்கு தான் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கேன், லீடிங் டயக்னல். ஏன்னா ஆப்போசிட்லேயும் ஒரு டயக்னல் இருக்குன்றதா இதுதான் மெயின் டயக்னல். ஸோ லீடிங் டயக்னல், லீடிங் ஆர் மெயின் டயக்னல் எடுக்கலாம். ஆர் ஜீரோ இஸ் கால்ட் டயக்னல் மேட்ரிக்ஸ். அப்போ என்ன சொல்ல வராங்க? லீடிங் டயக்னல் என்ட்ரியை தவிர மற்ற எல்லாமே ஜீரோவாக இருந்ததுன்னா இட்ஸ் அ டயக்னல் மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள், ஸோ PQ எப்படி என்ன எடுக்கலாம், பட் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எடுக்கணும். P ஈக்குவல் டு 1004. இப்போ இது பாருங்கள், இதுதான் லீடிங் டயக்னலா? லீடிங் டயக்னலோட என்ட்ரி என்ன? 14. ஸோ ஆப்போசிட்லாம் ஜீரோ வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இட்ஸ் அ ஒன் ஆஃப் தி டயக்னல் மேட்ரிக்ஸ். சிமிலர்லி Q மேட்ரிக்ஸ் பாருங்கள், ABC. ஸோ இந்த இடம்லாம் ஜீரோ, இந்த இடம்லாம் ஜீரோ. அப்போ அந்த மெயின் டயக்னல் லீடிங் டயக்னலை தவிர மற்ற என்ட்ரிஸ்லாம் ஜீரோவாக இருந்ததுன்னா இட்ஸ் அ டயக்னல் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் நமக்கு அடுத்த சாப்டரில் கூட யூஸ் ஆகும், தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுற இடத்துல கூட. ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தென் இதோட ஆர்டர் என்ன? 2/2. ஏன்னா 2 ரோ 2 காலம். இதோட ஆர்டர் 3/3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும். தென் ஃபோர்த் ஒன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இம்பார்ட்டன்ட். ஸோ ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? ஸோ அது ஒன் ஆஃப் தி டயக்னல் மேட்ரிக்ஸ் தான். அப்போ இன் ஏ டயக்னல் மேட்ரிக்ஸ், ஓகே, அதுவும் ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ் தான். இஃப் ஆல் தி லீடிங் டயக்னல் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே லீடிங் டயக்னல் என்ட்ரி என்ன வந்தது? 1 or 4 இருந்தது. இங்கே ABCன்னு இருந்தது. ஏதோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான். இப்போ அந்த எல்லா எலிமெண்ட்டுமே ஈக்குவல் டு 1 மட்டும் இருக்குது அப்படின்னா இஸ் கால்ட் அன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை I அப்படின்னு அந்த மேட்ரிக்ஸை நம்ம டினோட் பண்ணுவாங்க. ஓகே,
ஸோ அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? அது ஒன் ஆஃப் தி டயக்னல் மேட்ரிக்ஸு. அதோட லீடிங் டயக்னல் என்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னாக இருக்கணும், மற்ற எல்லாம் ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐங்கிறது பாருங்கள் 1 1, இதெல்லாம் ஜீரோ, ரைட், 0 0 ஆப்போசிட் என்ட்ரிஸ். அப்போ லீடிங் டயக்னல் வந்து நமக்கு ஒன்னாக மட்டும் இருக்குது. ஸோ தட் இட்ஸ் அன் ஐடென்டிட்டி. சிமிலர்லி இங்கே பாருங்கள் 1 1 1, ஸோ 1 0 0 0 1 0 0 0 1, லீடிங் டயக்னலில் மட்டும் 1 1 இருக்குது, மற்ற இடம்லாம் ஜீரோ. ஸோ இட்ஸ் ஐடென்டிட்டி. அப்போ இது 2/2 ஐடென்டிட்டி, இது 3/3 ஐடென்டிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் வரப்போ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியணும். ஸ்கேலார்னா என்ன அர்த்தம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வெக்டார்ஸ் ப்ரீவியஸ்லேயே பேசியிருப்போம். வெக்டார்ஸ் அண்டு ஸ்கேலார்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸ்கேலார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம பின்னாடி ஆப்ரேஷன்ஸ்லையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஒன்று பேசுவோம். அப்போ ஸ்கேலார்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்ன? ஒரே மாதிரி இருக்குது, ரைட். கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ டயக்னலில் இருக்க என்ட்ரி எல்லாமே, அப்போ இந்த டயக்னல் மேட்ரிக்ஸ் இஃப் ஆல் தி லீடிங் டயக்னல் என்ட்ரிஸ் ஆர் ஈக்குவல், அதாவது எல்லா லீடிங் டயக்னல் என்ட்ரிஸும் நமக்கு சேமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சச் அ மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு என்னது? தி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அண்ட் இது வந்து ஒன்றா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒன்றா இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம பேர் வச்சுட்டோம் மேலே, என்னது? ஐடென்டிட்டி. அப்போ எல்லா டயக்னல் என்ட்ரி ஈக்குவலாக இருக்கணும், பட் ஒன்றா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏ வந்து என்னது 4 4, இதெல்லாம் 0 0, பி வந்து 2 2 2 0 0 0 0 0 0, ரைட். ஸோ அப்போ லீடிங் டயக்னல் மட்டும் சேமாக இருக்குது, மற்ற எல்லாமே ஜீரோவாக இருக்குது. சி கே ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கே சச் தட் அந்த கே வந்து ஒன்றா மட்டும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம், ரைட். ஏன்னா ஒன்றா இருந்தால் அதுக்கு பேர் இருக்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ரைட். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்குது. நல்லுனா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ மேட்ரிக்ஸில் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ எ மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோ. அப்போ மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல் மேட்ரிக்ஸ். அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஓ, ரைட், கேபிட்டல் ஓ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னும் இதை நம்ம சொல்லுவோம். ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படி இல்லைனா நல் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஓ ஈக்குவல் டு 0 0 0 0, சிமிலர்லி ஓ ஈக்குவல் டு 0 0 0 0 0 0 0 0 0. ஸோ இதெல்லாம் நம்ம பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பின்னாடி வரப்போகிற ப்ராப்ளம்ஸில். ஜீரோ மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணுவோம், அதனால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும், ரைட். தட்ஸ் ஆல். தென் ஃபைனலி ரோ மேட்ரிக்ஸ் அண்டு காலம் மேட்ரிக்ஸ். ஸோ பேர்லேயே இருக்குது ரோ மேட்ரிக்ஸ் அண்டு காலம் மேட்ரிக்ஸ். அப்போ ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்க போகுது, காலம் மேட்ரிக்ஸ்னால் காலம் மட்டும் இருக்க போகுது, அவ்வளோதான். அப்போ எ மேட்ரிக்ஸ் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் ரோ, அப்போ 1/n மேட்ரிக்ஸ் அப்படி இருக்க போகுது, ரைட். காலம் எத்தனை வேணா இருக்கலாம், பட் ரோ ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அப்போ 1/n இஸ் கால்டு என்னது? ஏ ரோ மேட்ரிக்ஸ். சிமிலர்லி காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஏ மேட்ரிக்ஸ் கண்டெய்னிங் ஒன்லி ஒன் காலம். அப்போ காலம்னா என்னது? பின்னாடி வரப்போகிறது, ரைட். அப்போ n/1 இருக்கணும். இந்த n என்ன வேணா இருக்கலாம் முன்னாடி இருக்கிறது, ரைட். பட் நம்ம காலம் வந்து ஒன்றே ஒன்றா தான் இருக்கணும். இஸ் கால்டு காலம் மேட்ரிக்ஸ், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நமக்கு எக்ஸாம்பிள்? ஸோ ஏ வந்து பாருங்கள் 1 4 9 6 சும்மா எடுத்திருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதோட காலம் எத்தனை? 1 2 3 4, 4 காலம். பட் ரோ என்ன? ஒரே ஒரு ரோ தான். அப்போ 1/4. இதோட ஆர்டர் என்ன? ஸோ 1/4, ரைட். சிமிலர்லி பியோட மேட்ரிக்ஸ் என்ன பாருங்கள்? 1 4 1 5, ரைட். அப்போ இதோட ஆர்டர் என்ன? எத்தனை காலம் இருக்குது, எத்தனை ரோ இருக்குது? 1 2 3 4. வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரோஸ். அப்போ 4 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ அப்போ 4/1 மேட்ரிக்ஸ், இது 1/4 மேட்ரிக்ஸ், அவ்வளோதான் விஷயம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி டைப்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். அடுத்த விஷயம் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இது நமக்கு அடுத்த செக்ஷன் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து நமக்கு இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு யூஸ்வலி நார்மலாக நமக்கு இருக்க ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன? ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த 4 ஆப்ரேஷன் தான் நம்ம பேசிக்காக பண்ணுவோம். அதே மாதிரி மேட்ரிக்ஸ்லையும் அந்த விஷயங்களை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன். எப்போ என்னால் 2 மேட்ரிக்ஸ் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கணும். அதே மாதிரி எப்போ மல்டிப்ளை பண்ண முடியும்னா அதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் என்னன்றது தான் கேள்வி. ஸோ 2 மேட்ரிசஸ் ஏ அண்ட் பி, ரைட், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஸ்கொயரா ரெக்டாங்கிளா அதெல்லாம் இல்லை, ஏ அண்ட் பின்னு 2 மேட்ரிக்ஸ் இருக்குப்பா. அதை நான் எப்போ ஆட் பண்ணுவேன் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணுவேன்? ரெண்டுத்துக்கும் சேம் கண்டிஷன் தான். எப்போனா ஒன்லி இஃப் போத் தி மேட்ரிசஸ் ஆர் ஆஃப் சேம் ஆர்டர். அதுதான் முக்கியம், ரைட். என்ன சொல்கிறோம்? போத் தி மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் சேம், ரைட். சேம் ஆர்டரில் இருக்கணும் 2 மேட்ரிக்ஸும், அதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் கீழே நான் சொல்லியிருக்கேன். ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அது ஸ்கொயராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெக்டாங்கில் கூட இருக்கலாம். அதான் நான் ரெக்டாங்கில் எடுத்திருக்கேன். ஏ மேட்ரிக்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6. வாட் இஸ் தி ஆர்டர் ஃபார் திஸ்? சிமிலர்லி பி மேட்ரிக்ஸ் 7 8 9 10 11
12ன்னு இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்ன, எத்தனை ரோ இருக்குது, 2 ரோ. அப்போ 2 எத்தனை காலம், 3. சிமிலர்லி இங்கேயும் பாருங்கள் 2/3. அப்போ 2 ஆர்டரும் சேமாக இருக்கா, எஸ். அப்போ we can add them. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், எலிமெண்ட் வைஸ் ஆட் பண்ணோம். எலிமெண்ட் வைஸ்னால் இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட ஆட் பண்ணோம். அப்போ 1 + 7 என்ன, அதுதான் இந்த என்ட்ரி. சிமிலர்லி 2 இங்கே என்னது +8. இங்கே தேர்ட் என்ட்ரினா அங்கேயும் தேர்ட் என்ட்ரி. அப்போ 3 + 9. ஃபோர்த் என்ட்ரினா ஃபோர்த் என்ட்ரி, 4 + 10, 5 + 11. அடுத்து என்ன, 6 + 12. அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டர் சேமாக இருக்கா, அப்போ எலிமெண்ட் வைஸ் ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும், 1 + 7 என்ன வரும், 8. 2 + 10, 2 + 8 10, 3 + 9 வந்து 12, தென் 14, 16, 18. அவ்வளோதான். இதான் A + B. சிமிலர்லி A - Bக்கும் சேம் ஆர்டர் சேமாக இருக்குமா, எஸ் சேமாக தான் இருக்கும். அப்போ 2 மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன அர்த்தம், சேம் கண்டிஷன் எலிமெண்ட் வைஸ். அப்போ இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 இங்கே என்னது -7. இந்த மைனஸ் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இன்கேஸ் இங்கே ஏதாவது நெகட்டிவில் நம்பர் இருந்ததுன்னா அந்த சைனை கரெக்டாக போடணும். அப்போ 2 - 8, 3 எடுக்கிறீங்கன்னா இங்கே என்ன 9. அப்போ 3 - 9, ஏன்னா நடுவில் மைனஸ் இருக்குது. 4 - 10, 5 - 11, 6 - 12. அவ்வளோதான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், -6 -6. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அகெயின் -6 ப்ளஸ்ன்னு எழுதிடக்கூடாது, ரைட். ஸோ -6 -6 -6. அப்போ மைனஸை காமனாக கூட எடுத்துக்கலாம், விச் இஸ் -6 அப்படின்னு 6 டைம்ஸ் வருது. அவ்வளோதான் விஷயம், ரைட். இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். பட் இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கனாலும் மொத்த ப்ராப்ளத்தையும் காலி பண்ணிடும், ரைட். ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு ப்ளஸுக்கு பதில் ஒரு மைனஸோ இல்லை ஒரு நம்பரையோ மாற்றினீங்கன்னா டோட்டல் ப்ராப்ளத்தையே அது கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுவும் மெயினாக மைனஸ் வர்றப்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வைங்களேன், -11 இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த என்ட்ரி எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க, 5 இங்கே -11 கரெக்டாக. அப்போ என்ன ஆகும், 5 + 11 which is 16. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, 5 - 11. அப்போ வந்து என்ன -6 அப்படின்னு எழுதுனீங்கன்னா டோட்டலாக ஆன்சரே வேறு பாருங்கள். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது. அப்போ மைனஸில் வருதுன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு எழுத பழகிக்கோங்க, ரைட். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து உங்களுக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அடுத்தது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். நான் மேலேயே சொன்னேன் ஆல்ரெடி. ஸ்கேலார்னா என்ன அர்த்தம், இட்ஸ் எ கான்ஸ்டன்ட், ரைட். ஸோ ஸ்கேலார் அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் எ கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், அதுதான் நம்மளுக்கு இங்கே கேள்வி, ரைட். ஸோ வென் எ மேட்ரிக்ஸ் இஸ் மல்டிப்ளைடு பை எ கான்ஸ்டன்ட் கே, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கே வச்சு நான் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தென் எவ்ரி எலிமெண்ட் இன் தி மேட்ரிக்ஸ் ஆர் மல்டிப்ளைடு பை தி வேல்யூ ஆஃப் என்னது கே. அந்த கே வேல்யூ வச்சு எல்லா எலிமெண்ட்டையும் அந்த மேட்ரிக்ஸோட இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், கே இன்ட்டு ஏ. அதாவது கே இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1496ன்னு வைங்க. அப்போ இந்த கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், கேவை எல்லா நம்பர் கூடயே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கே இன்ட்டு 1 கே, 4 இன்ட்டு கே 4k, 9 இன்ட்டு கே 9k, 6 இன்ட்டு கே 6k. அவ்வளோதான். ஸோ கேக்கு வேல்யூ இருந்ததுன்னா அது போட்டிருக்கலாம். பட் இங்கே ஜஸ்ட் கே இருக்கிறதால டேரெக்டாக விட்டேன். இப்போ அடுத்து ஒரு வேல்யூவோட பாருங்கள், 2 இன்ட்டு 141996,015 இப்படி எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன, 1 இன்ட்டு 2 2. So 2 into 4 8, 2 into 1 2, then 9 into 2 18. So 9 into 2 18, 9 into 2 into 6 12. So 2 into 0 0, 2 into 1 2. So 2 into 5 10. அவ்வளோதான் விஷயம், ரைட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா நமக்கு என்ன தெரியும், அந்த கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட் கூடயும் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இப்போ வரப்போகிற ஃபஸ்ட்டு செக்ஷன் அண்ட் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதை வந்து பண்ணுவோம், இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ். இங்கே தான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறது மேட்ரிக்ஸில். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸஸ். எப்போ நான் 2 மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா 2 matrices A and B can be multiplied. எப்போ அப்படின்னா ஒன்லி இஃப் சொல்லியிருக்கேன் பாருங்கள், டபுள் இன்வெர்டட் கம்மாவில் என்னது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ், அதாவது ஏ மேட்ரிக்ஸோட காலமும் இஸ் அதாவது ஏ அண்டு தி நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ் பி, அது ரெண்டும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற விஷயம், ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஏ ஒரு மேட்ரிக்ஸ் 1 2 3 5 6 7 ஏவோட மேட்ரிக்ஸ். பி என்ன 6 5 4 3 2 1, ரைட். இப்போ இதோட ஆர்டர் நமக்கு என்ன, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 2 ரோ 3 காலம் இருக்குது, ரைட்டா. இந்த மேட்ரிக்ஸ் என்ன 3 ரோ 2 காலம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா, பண்ணணும்னா என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பர் 3, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பர் 3,
3 ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே ரிமைனிங் இருக்குல்ல 2, இங்கே 2, அப்போ 2/2 தான் நமக்கு ஃபைனலாக ஆன்சராக வரும். சரி, இப்போ நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அண்ட் பியை இங்கே ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், அதுதான் இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி, ரைட்? ஸோ அப்போ இந்த மல்டிப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் என்ட்ரியா? அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா உங்களோட ஏ மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோ பி மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 1 × 6 அதுதான் இந்த என்ட்ரி, 2 × 4 இந்த என்ட்ரி, ப்ளஸ் 3 × 2 இந்த என்ட்ரி, ப்ளஸ், ரைட்? இன் பிட்வீனில் ப்ளஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமோட என்ட்ரி இந்த என்ட்ரி, செகண்ட் ரோ செகண்ட் காலம் என்ட்ரி, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமோட என்ட்ரி இது, சிமிலர்லி செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமோட என்ட்ரி இது, சிமிலர்லி செகண்ட் ரோ செகண்ட் காலமோட என்ட்ரி இது, அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 × 6 என்ன வரும் இந்த என்ட்ரி, ப்ளஸ் 2 × 4 ப்ளஸ் 3 × 2 முடிஞ்சு, ஃபஸ்ட் என்ட்ரி முடிஞ்சு. அடுத்து என்ன, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் போகணுமா, 1 × 5 ப்ளஸ் அடுத்து என்ன 2 × 3 ப்ளஸ் அடுத்து என்ன 3 × 1 எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 5 × 6 ஃபஸ்ட் என்ட்ரி ப்ளஸ் 6 × இங்கே இருக்க 4, ஸோ அப்போ 6 × 4 ப்ளஸ் 7 × 2 முடிஞ்சது. அடுத்து என்ன செகண்ட் ரோ லாஸ்ட் காலம், ஸோ 5 × 5 ப்ளஸ் 6 × 3 ப்ளஸ் 7 × 1, அவ்வளோதான். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தப்பு வரும், பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன 1 × 6 6 ப்ளஸ் 2 4s are 8 ப்ளஸ் 3 2s are 6, அதே மாதிரியே 1 × 5 5 ப்ளஸ் 2 3s are 6 ப்ளஸ் 3 × 1 3, சிமிலர்லி 5 6 are 30 ப்ளஸ் 6 4s are 24 ப்ளஸ் 7 2s are 14, 5 5s are 25 ப்ளஸ் 6 3s are 18 ப்ளஸ் 7 1s are 7. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன 6 ப்ளஸ் 6 12 12 ப்ளஸ் 8 20, ரைட்? இதை ஆட் பண்ணிங்கன்னா 14 அண்ட் தென் 68 அண்ட் 50, அவ்வளோதான். இதுதான் ஏபியோட மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ், ரைட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மல்டிப்ளிகேஷன். அப்போ இப்போ இதே மேட்ரிக்ஸ் இப்போ எனக்கு இங்கே 2/3 இருக்குது, ஓகே? ஸோ இங்கே வந்து எனக்கு சம் 2/3 அதே சேம் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவல் கிடையாது. அப்போ வி கேனாட் மல்டிப்ளை தெம், ரைட்? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸில் பார்ப்போம். ரோ காலம் என்னவாக இருக்கணும், இப்போ இந்த ரோ வந்து 5ஆக இருக்குது, அப்போ அங்கே என்னவாக இருந்தால் நான் மல்டிப்ளை பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம், ரைட்? தென் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை எப்போ நான் ஈக்குவல் பண்ணுவேன் அப்படிங்கிற condition, okay? Two matrices A and B are said to be equal. ரெண்டு மேட்ரிக்ஸ் A B நான் எப்போ ஈக்குவல்னு பேசுவேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் பேச போகிறோம் அப்படின்னா டூ மேட்ரிக்ஸ் A and B எப்போ ஈக்குவல் அப்படின்னா இஃப் தே போத் ஆர் ஆஃப் தி சேம் ஆர்டர், ரெண்டுமே என்னவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கணும், அண்டு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்னா இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல், செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஏபிசிடின்னு ஒரு மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது, இங்கே வந்து 2 5 3 4ன்னு இருக்குன்னு வைங்க, இன்னொரு மேட்ரிக்ஸ் ரைட் சைடில். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னா ஃபஸ்ட் என்ன ஆர்டர் சேமாக இருக்கணும், இதோட ஆர்டர் 2 ரோ 2 காலம் 2/2, ரைட்? இதோட ஆர்டரும் நமக்கு என்ன 2/2 தான், இதோட ஆர்டரும் நமக்கு 2/2 தான். அப்போ ஆர்டர் வைஸ் ரெண்டுமே வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது. அப்போ எலிமெண்ட் வைஸ், அப்போ இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன ஏ, இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் 2, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும். தென் செகண்ட் எலிமெண்ட் நமக்கு என்ன பி, இங்கே வந்து 5, அப்போ பி ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் இங்கே என்ன சி, ஸோ சி ஈக்குவல் டு 3 அண்ட் டி ஈக்குவல் டு 4, அவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து நமக்கு என்ன ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் ஃபைனலி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ரைட்? ஸோ டிரான்ஸ்போஸ் இது இல்லாமல் டிட்டர்மினன்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் வந்து நம்ம 4th சாப்டர் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து அப்கமிங் 4th சாப்டர் வர்றப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது டிரான்ஸ்போஸ். ஃபைனலாக இந்த ஒரு ஆப்ரேஷன் நமக்கு தேவை. டிரான்ஸ்போஸ் பேர்லேயே இருக்குது. டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம், இங்கே இருக்கிறது தூக்கிட்டு போய் வேறு எங்கேயோ வைக்க போகிறோம், அதுக்கு பேர் தானே பேசிக்காக டிரான்ஸ்போஸ் அப்படின்னா. ஸோ அப்போ இஃப் வி இன்டர்சேஞ்ச், பேசிக்காக இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இங்கே இருக்கிறத தூக்கிட்டு போய் வேறு எங்கேயோ வைக்க போகிறோம். அப்போ இஃப் யூ இன்டர்சேஞ்ச் தி வேல்யூஸ் ஆஃப் ரோஸ் இன்டு தி வேல்யூஸ் ஆஃப் காலம்ஸ் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் காலம்ஸ் இன்டு தி வேல்யூஸ் ஆஃப் ரோஸ், அப்போ காலம்ஸில் இருக்க வேல்யூ ரோவாகவும் ரோவில் இருக்கிறத காலமாகவும் மாற்றினீங்கன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டினோட்டட் பை A பவர் T, A டிரான்ஸ்போஸ் ஆர் A டேஷ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இது ரெண்டும் நொட்டேஷன் ஃபார் டிரான்ஸ்போஸ். இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் 1 4 9 6 இப்படி இருக்குன்னா வாட் இஸ் யுவர் ஏ டேஷ், ரோவை காலமாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோ என்ன 1 4, அதை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றணும் ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் ஏ டேஷில். சிமிலர்லி செகண்ட் ரோவை செகண்ட் காலம், இதுதான் டிரான்ஸ்போஸ்.
இப்போ இங்கே பி மேட்ரிக்ஸ் பாருங்கள் 1 2 3 5 6 7 இருக்குது. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும், இதோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும், இந்த ரோவை இந்த காலமாக மாற்றியாச்சு. ஸோ 1 2 3 ரோவை 1 2 3 காலமாக மாற்றியாச்சு, 5 6 7 ரோவை 5 6 7 காலமாக மாற்றியாச்சு. அவ்வளோதான் விஷயம், ரைட். அப்போ ஆர்டர் சேமாக இருக்குமா டிரான்ஸ்போஸ்க்கு அப்படின்னா நோ. ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா சேமாக இருக்கும். இப்போ இதுவும் 2/2னா அதுவும் 2/2. இப்போ இது ஸ்கொயர் கிடையாது, ரெக்டாங்கிள். அப்போ இது என்ன ஆகும், ஸோ 2 rows 3 காலம் இருக்கா. அப்போ டிரான்ஸ்போஸில் பாருங்கள் எத்தனை ரோ இருக்குது, 1 2 3 3 ரோ இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்ன வந்துடும், ஸோ 3/2. அப்போ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டாக போகும், ரைட். ஸோ அவ்வளோதான் விஷயம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் பேசிக். இவ்வளோ தான் இந்த மேட்ரிக்ஸோட பேசிக்ஸில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் முக்கியம், as well as மல்டிப்ளிகேஷனில் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம், அதனால் அது மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் பேசிக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், தட் இஸ் சாப்டர் 3. ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணி இந்த சாப்டர் 3 பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லா விஷயங்களும் நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.